சற்றுமுன் வெளியான தகவல். இபிஎஸ் பென்ஷன், அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு 7 வகையான ஊதியம் கிடைக்கும். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவருக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது 10 ஆண்டுகளுக்கும் இபிஎஃப்ஓவில் பங்களிக்கும் ஊழியர்களுக்கு ஓய்வுக்குப் பிறகு ஓய்வூதியம் பெற உரிமை உள்ளது. அதாவது ஓய்வூதியம் உள்ளவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் உங்களுக்கு 58 வயதிலிருந்து வழங்கப்படுகிறது. அதைப் பற்றி பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும், இபிஎஃப்ஓ வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையான ஓய்வூதியங்களை வழங்குகிறது என்பதை பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இபிஎஃப்ஓ உறுப்பினரின் பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருக்கும் பல்வேறு வகையான ஓய்வூதியங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு. இதற்கு விரிவுகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ சமூக பாதுகாப்பு திட்டமாக ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தை நிர்வகிக்கிறது. அதாவது தனியார் துறையில் உள்ள தொழிலாளர்கள் 58 வயதை எட்டியவுடன் இபிஎஸ் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்களாகிறார். இபிஎஸ் இதற்கு 7 வகையான ஓய்வூதியங்கள் பற்றி இந்த பதிவில் காணலாம். அதாவது ஊழியர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு 58 வயதானவுடன் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ, இபிஎஸ் மூலம் ஓய்வூதியத்தை வழங்குகிறது. ஓய்வூதிய தொகை ஓய்வூதிய நிதிக்கு நீங்கள் செலுத்தும் மொத்த பங்களிப்பை பொறுத்தது. ஊழியர் விரும்பினால் 60 வயது முழுதும் ஓய்வூதியம் பெறலாம். அதாவது இந்த நிதியாண்டில் 4% அதிக ஓய்வூதியம் கிடைக்கும். குறிப்பாக இபிஎஃப்ஓ 58 வயதிலிருந்து ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஒரு உறுப்பினர் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவராக 58 வயதுக்கு முன்பே ஓய்வூதியம் பெற விரும்பினால் அவர்களுக்கு 50 வயதுக்கு பிறகு அதை பெறலாம். இல்லையென்றால் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் இபிஎஃப்ஓ செய்துள்ளது. அதாவது இயர்லி பென்ஷனில் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ஒவ்வொரு ஆண்டும் 4% குறைக்கப்படுகிறது. ஒருவர் 58 வயதில் ரூபாய் 10,000 ஓய்வூதியம் பெற வேண்டும் என்றால் 57 வயதில் கூடும்போது தொகையில் 4% குறைந்து 9,600 வழங்கப்படும். 56 வயதில் தொகையில் 8% குறைந்து 9,200 ஓய்வூதியமாக கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால், ஒரு இபிஎஃப்ஓ சந்தாதாரர் இறந்த பிறகு அவரது மனைவி மற்றும் 25 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகள் ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு. இதை தவிர 3வது குழந்தைக்கும் ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு. ஆனால் முதல் குழந்தையின் ஓய்வூதியம் 25 வயதில் நிறுத்தப்படும் போது 3வது குழந்தையின் ஓய்வூதியம் தொடங்கும். அதாவது இபிஎஃப்ஓ சந்தாதாரர் இருந்தால் 10 வருட ஓய்வூதிய நிதி பொருந்தாது. ஏனென்றால் ஒரு சந்தாதாரர் ஒரு வருடம் பங்களித்திருந்தாலும் கூட அவர் இறந்தால் அவரது விதவை மற்றும் குழந்தைகள் ஓய்வூதியம் பெற உரிமை பெறுவார்கள். அடுத்ததாக, பணியின் போது தற்காலிக அல்லது நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இதற்கு வயது மற்றும் ஓய்வூதிய நிதிக்கு 10 ஆண்டுகள் பங்களிப்பு என்ற நிபந்தனை பொருந்தாது. ஒரு சந்தாதாரர் 2 வருடங்கள் இபிஎஸ்க்கு பங்களித்தாலும் அவர் இந்த ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர். ஏனென்றால் ஒரு இபிஎஃப்ஓ சந்தாதாரர் இறந்து அவரது வாழ்க்கை துணையும் இறந்து விட்டால் 25 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். இது போன்ற சூழ்நிலையில்
இபிஎஃப்ஓ அதானை ஓய்வூதியத்தை வழங்குகிறது. ஆனால் இந்த ஓய்வூதியம் 25 வயது வரை மட்டுமே குழந்தைகளுக்கு கிடைக்கும். ஏனென்றால் இபிஎஃப்ஓ உறுப்பினருக்கு மனைவி அல்லது குழந்தை இல்லை என்றால் இபிஎஃப்ஓ உறுப்பினர் இறந்த பிறகு இந்த ஓய்வூதியம் அவர் பரிந்துரைத்த நாமினிக்கு வழங்கப்படும். இபிஎஃப்ஓ உறுப்பினர் தனது தாய் மற்றும் தந்தை இருவரையும் நாமினியாக நியமித்திருந்தால் அத்தகைய சூழ்நிலையில் இருவருக்கும் நிலையான பங்கின்படி ஓய்வூதிய தொகை கிடைக்கும். யாராவது ஒருவர் நாமினியாக நியமிக்கப்பட்டிருந்தால் முழு தொகையும் நாமினிக்கு வழங்கப்படும். அதாவது இபிஎஃப்ஓக்கு கீழ் ஒரு இபிஎஃப்ஓ சந்தாதாரர் இருந்தால் அவரை சார்ந்திருக்கும் தந்தை ஓய்வூதியம் பெற தகுதியுடையவராக கருதப்படுவார். தந்தை இறந்துவிட்டால் சந்தாதாரரின் தாய் ஓய்வூதியத்தை பெறுவார். அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கும். படிவம் 10D ஐ நிரப்ப வேண்டும். அதாவது இபிஎஸ் உறுப்பினர்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இபிஎஸ் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். ஏனென்றால் தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்கிறது. இபிஎஸ் உறுப்பினர்கள் செலுத்தும் தொகை முழுமையாக இபிஎஸ் கணக்கிற்கு செல்கிறது. பொறுப்பு துறப்பு. இந்த செய்தி உங்கள் தகவலுக்காக மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. இபிஎஃப் குறித்த சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.